தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பெண்மணி யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர். தேவதாசி முறைக்கு எதிரான இவரோட போராட்டத்தை பாராட்டும் வகையில் 1929 சென்னை சட்டமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்படுதார். ஈவே ராமசாமி பெரியார் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்படுறாரு. 1930 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இந்த மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிகிறாங்க. தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம். ராஜாஜி, பெரியார் மற்றும் திருவிக ஆகியோரின் தொடர்ச்சியான தார்மீக ஆதரவுடன் இந்த கொடுமையான முறைக்கு எதிராக அவர் முழக்கம் எழுப்பினார். ஸோ ராஜாஜி, பெரியார், திருவிக இந்த 3 பேரும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. இதன் விளைவாக அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் 9, 1947 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன் இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் எனவும் அறிவித்தது.